சாதாரணமாக வந்துடாது. ஒருத்தவங்க உட்காந்து 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 பழகணும். பழகும் போது தான் தியானம் வரும். அப்படிப்பட்ட தியானம் நமக்கு கை கூடணும் அப்படின்னா நம்ம அதுக்கு உழைக்கணும். உழைப்புங்கிறது ஒரே இடத்துல உட்காந்து இறைவனை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் அது அப்படி ஏற்படலை அப்படின்னா நம்ம செய்யற தேவையில்லாத ஒரு செயலாயிடும். அது நமக்கு வராது, உள்ளேயே வராது, என்டரே ஆகாது இறைவனுடைய அருள். நம்ம கோயிலுக்கு போய் 1 நிமிஷம் 2 நிமிஷம் நின்று சாமி கும்பிடுறதுல இறைவனை நம்மளால அனுபவிக்க முடியாது. நம்ம எப்போ அனுபவிப்போம்னா இறைவன் கிட்ட நம்ம பரிபூர்ண சமர்ப்பணத்தை கொடுத்துட்டு அவரை நினைச்சு ஒரு தியானத்தை செய்யறோம் பாத்தீங்களா, அப்போதான் இறைவனுடைய ஆற்றலையே நம்ம உணர ஆரம்பிப்போம். அந்த ஆற்றல்ங்கிறது சாதாரண ஆற்றல் கிடையாது. இந்த காலகட்டத்துல இதெல்லாம் உண்மையான்னு கேட்டீங்கன்னா சத்தியமான உண்மை. மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. தியானம் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இறைவனுடைய அருள் ஆற்றல் உள்ள வாங்குற ஒவ்வொருத்தவங்களால மட்டும்தான் இதை அனுபவிக்க முடியும். அடுத்தவங்க வேணும்னா சொல்லலாம் இதெல்லாம் பொய், இந்த மாதிரி எல்லாம் நடக்காது, இதெல்லாம் ஏமாத்து வேலை அப்படின்னு. யாரு அனுபவிக்கலையோ அவங்க மட்டும்தான் பேசுவாங்க. அனுபவம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா தியானம் செஞ்சு பார்க்கணும். அதுவும் தியானம் என்ன 1 வருஷம் 2 வருஷம் செஞ்சா வந்துடுமா? கிடையாது. பெரிய பெரிய தவங்கள்லாம் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். தவம் செய்ய செய்ய இறைவன் யாரு, இறைவன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிவாங்க. எல்லாமே உண்மை. எப்படிப்பட்டவர் இறைவன் எல்லாமே நமக்கு தெரிய வரும். அப்படிப்பட்ட இறைவனை நம்ம அனுபவிக்கணும். இறைவனுடைய ஆற்றல் நமக்கு வரணும். இறைவன் நமக்கு துணையாவே இருக்கணும். இறைவன் தான் எல்லாமே அப்படின்னு நம்ம நினைச்சு ஒவ்வொரு விஷயமும் செய்யும் போதுதான் அப்படிப்பட்ட ஆற்றலை நம்மளால உணரவே முடியும். நம்ம எதுக்கு முக்கியத்துவம் தரோம், யாருக்கு முக்கியத்துவம் தரோம், அது ரொம்ப முக்கியம். இறைவனுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும் போதுதான் இறைவன் நமக்கு முக்கியத்துவம் தருவாரு. முக்கியத்துவம் நம்ம அவருக்கு தரல அப்படின்னா இறைவன் நமக்கு முக்கியத்துவம் தர மாட்டாரு. ஒரு வாரம் ஃபுல்லா எடுத்துக்கோங்க, அல்ல ஒரு நாள் 2 நிமிஷம் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டா சரியாயிடுமா? இறைவன் கொடுத்துருவாரா? மாட்டாரு. நம்ம எப்படி இருக்கோம், நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, அதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட வாழ்க்கை முறைய நம்ம சரியா வாழும் போதுதான் இறைவனுடைய இந்த வழிகாட்டுதல் மூலமா நம்ம நடக்கும் போதுதான் இறைவன் நமக்கு எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிப்பார். அப்படி செஞ்சாதான் நம்மனால இறைவனுடைய அருளை உணர முடியும். இறைவனுக்குன்னு தனியான ஒரு மகத்துவம் உண்டு, அவருக்குன்னு தனியான ஒரு ஆற்றல் உண்டு. அப்படிப்பட்ட மகத்துவமான ஆற்றல் நமக்குள்ள வரணும்னா நம்ம கம்ப்ளீட்டா இறைவன் அப்படின்றவருக்கு ஒரு பெரிய இடத்த தரணும். ஒவ்வொரு நாளும் அவருக்குன்னு தனியான நேரத்தை ஒதுக்கணும். அப்படி ஒதுக்கும் போதுதான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிணிகள் சரியாகும், நோய்கள் நம்மளை விட்டு ஓடி போகும். வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை எதுவுமே உண்மை கிடையாது. அத்தனை பிரச்சனையும் ஒண்ணுமே இல்லாம துவம்சமாகும், நமக்கு கண்ணுக்கே தெரியாது. ஏதாவது பிரச்சனை வந்தாலும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வலைய இறைவனை நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த பிரச்சனையாவே நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதுவுமே ஒரு வழியில சரியாயிடும் அப்படின்ற எண்ணம் இறைவன்கிட்ட நம்ம கொடுக்கும் போது மட்டும்தான் வரும். இல்லை அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் பயந்துட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் பயப்படுவோம். இன்னைக்கு எப்படி இருக்க போகுது, நாளைக்கு எப்படி இருக்க போகுது, அடுத்த நாள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த பயம் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கும். பயம் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த பயமே இல்லாம நான் வாழணும் அப்படின்னா நம்ம இறைவன் கிட்ட நம்மளை பரிபூரணமா அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடக்கும். நம்ம அவருக்கான நேரத்தை ஒதுக்கியே ஆகணும். நேரத்தை ஒதுக்கலை அப்படின்னா எதுவுமே வேலைக்காகாது. நமக்குள்ள அந்த ஆற்றலை உணரவே முடியாது. அதனால எல்லாரும் அவங்களுடைய நேரத்தை இறைவனுக்காக ஒதுக்க ஆரம்பிங்க. இறைவனுக்குன்னு தனியான நேரம் வேணும். தனியான நேரத்தை நம்ம ஒதுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காலத்துல குருகுலம்லாம் இருந்தது இல்லையா, அந்த குருகுலம்ல எல்லாத்தினாலையும் போய் சேர முடியாது. ரொம்ப சிலர்னால மட்டும்தான் அந்த குருகுலம்ல போய் சேர முடியும். அதுவும் அந்த குரு தேர்வு செய்வார். அப்படி தேர்வு செய்யப்பட்டு எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மந்திரங்களும் சில விஷயங்களையும் சொல்லி தருவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கும் சேரணும். சில ரகசியங்கள்லாம் நமக்கு கிடைக்கணும்னா நம்மளும் இறைவன் சொல்ற வழியில நடக்க ஆரம்பிக்கணும். முருகப்பெருமான் நமக்கு நிறைய விஷயங்கள்ல இந்த வகுப்பு மூலமா சொல்லி தராரு. இன்னைக்கு முருகன் அடிமை வகுப்பில் எனக்கு ஒரு ஒளி தோன்றி ஒரு பாதையில் நடந்து வரும்போது அழகான குழந்தை வடிவில் இருக்கிற முருகன் வேல் வச்சுக்கிட்டு நடந்து போகிற மாதிரி தெரிஞ்சது. அது ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப அழகாகவும் நடந்து போகிற அழகை பார்க்க என்னால் முடிஞ்சது. அந்த பாதையில் அந்த முருகன் நடந்து போகிறது என்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு
ஒளியோட அது இருந்தது எனக்கு தெரிஞ்சது.